ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு குமுதா, நம்ம சேனல் பேரு குமுதா தினேஷ் vlogs. ஓகேவா? நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்சீலர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பிகினரா இருக்கீங்க, கன்சீலர்னா என்னன்னு தெரியாது எனக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சன்ஸ்க்கு தான் வந்து இந்த வீடியோ. கன்சீலர் அப்படிங்கிறது எதுக்குன்னா, நம்மளுக்கு வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எல்லாருக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு இந்த வாயை சுத்தி கொஞ்சம் பிளாக்கா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா, எனக்குமே இருந்தது ஃபர்ஸ்ட்லாம், இங்க பிளாக் டாட்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மூக்கு கிட்ட கொஞ்சம் பிளாக்கா இருக்கும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கவர் பண்றதுக்கு தான் வந்து கன்சீலர் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதாவது நிறைய பேர் வந்து ஃபவுண்டேஷன் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க, கன்சீலர் பத்தி வந்து கொஞ்சம் அவ்வளோ வந்துட்டு தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஃபவுண்டேஷன்னா ஃபர்ஸ்ட் இப்போ பிகினரா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன்ல தான் வந்து எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனை காட்டிலும் கன்சீலர் யூஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு நேச்சுரலா இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். நான் வந்து இப்போ எங்கேயா வெளியே போறேன் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாம நீங்க வந்துட்டு சும்மா எங்க உங்களுக்கு இந்த டார்க் சர்க்கிள்ஸ், அந்த இந்த வாய் சுத்தி இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன்ஸ், மூக்கு கிட்ட இருக்க அந்த கருப்பா இருக்க அந்த பிக்மெண்டேஷன்ஸ், இதெல்லாம் கவர் பண்ணிக்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணி நீங்க கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு கன்சீலர் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்க பேலட் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட்ல இருந்து ஒரு பேலட் எடுத்திருக்கேன். ஓகேவா? இன்சைட்ல இந்த மாதிரி 6 ஷேட்ஸ் அவைலபிளா இருக்க மாதிரி ஒரு பேலட் இருக்கு. நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா இந்த பேலட்ல வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு என்ன சொல்றது, பிரைஸ் வைஸா இருக்கட்டும், குவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஷேட் ரேஞ்ச் எல்லாமே வந்துட்டு ஓகே தான். இப்போ நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். சும்மா ஜஸ்ட் கையில தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு டாட் இந்த மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி சும்மா லைட்டா வச்சுட்டீங்களா? வச்ச அப்புறம் ஒரு பிளண்டர் எடுத்துக்கோங்க, ஒரு பியூட்டி பிளண்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ணி சாரி, ஓகேயா? உங்களுக்கு இப்ப இந்த கண்ணுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு லைட்டா கவரா இருக்கு, தெரியுதா? இந்த கண்ணுல வந்து கொஞ்சமா டார்க் சர்க்கிள்ஸ் ஜாஸ்தி இருக்கு, இங்க வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு க்ளோஸ் அப்ல பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் நான் வந்து கவர் பண்ண விரும்புறேன் என்னோட அண்டர் ஐஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு லேயர் கூட நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். தெரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் லேயர் பில்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இது பத்தாது அப்படின்றப்போ இந்த மாதிரி செகண்ட் லேயர் பில்ட் பண்ணிக்கோங்க. அதையும் பில்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் இப்ப டோட்டலா உங்களுக்கு அப்படியே என்ன சொல்றது டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கண்ணும் எப்படி இருக்கு உங்களுக்கு, கன்சீலர் அப்ளை பண்ணாம இந்த சைடு எப்படி இருக்கு, கன்சீலர் அப்ளை பண்ண இந்த சைடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன சொல்றது, ஒரு இந்த பிரைஸுக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இன்சைட்ல இருந்து இந்த ஒரு பேலட் வந்து நான் சொல்லுவேன். இது வந்து பிகினரா இருக்கீங்க, எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு நான் கன்சீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த பேலட்ஸ் தான் நீங்க வாங்கிக்கோங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து என்ன ஷேட் வந்து சூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது பிகினரா இருக்கீங்க அப்படின்றதுனால. இப்ப பேலட்ஸ்னா பாத்தீங்கன்னா நிறைய ஷேட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுல வந்து இது பாத்தீங்கன்னா கலர் கரெக்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அது பிகினரா இருக்கீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கலர் கரெக்ட் கூட பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்க இந்த மாதிரி வந்துட்டு லைட்டா கன்சீல் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் கலர் கரெக்ட் பண்றது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கும் இதே பேலட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த ஒரு கலர் கரெக்ஷன் ஷேட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து லைட்டா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு எங்கெல்லாம் வந்து கலர் கரெக்ட் பண்ணும் இந்த இடத்துல இந்த சைட்ல மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகேயா? எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக பியூட்டி பிளண்டர் வச்சு நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க. பியூட்டி பிளண்டர்ல பிளெண்ட் பண்றப்போ
இழுத்து இழுத்து பண்ணாதீங்க, சும்மா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுங்க போதும். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னோட மர்ஜ் ஆயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம ஸ்கின்னுக்கும் அதுக்கும். ஏன்னா இது வந்து ஆரஞ்சு கரெக்டர் இல்லையா, ஸோ இது மேலே நீங்க வந்து இப்படிதான் இருக்கும். செகண்ட் லேயர் பில் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலா கவர் ஆயிடும். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்னோட இந்த கண் எப்படி இருந்தது, கலர் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கலர் கரெக்ஷன் வந்து இந்த கன்சீல் பண்ணதை விட கொஞ்சம் நல்லாவே கவர் ஆயிருக்கு பாத்தீங்களா. அந்த அந்த டார்க்கா இருந்தது பாத்தீங்களா, அது வந்து நல்லாவே கவர் ஆயிருக்கு நமக்கு. இது வந்து கொஞ்சம் கம்மியா கவர் ஆயிருக்கு. இது வந்து ஸோ கலர் கரெக்ட் பண்ணீங்கன்னா நல்லா அந்த டார்க்கா இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லா கவர் ஆயிரும். ஆனா அதுக்கு மேல நீங்க வந்து ஒரு கன்சீலர் போட்டு நீங்க வந்து கவர் பண்ணிருந்தீங்க. இல்லைன்னா அதுக்கு மேல ஃபவுண்டேஷன் போடுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சா தெரியும். இல்ல லைட்டா போட்டு நீங்க லைட்டா கூட போட்டுக்கலாம். இந்த கலர் இது யூஸ் பண்ண பாத்தீங்களா, ஆரஞ்சு கரெக்டர், அது வந்து லைட்டா போட்டீங்கன்னா அதுக்கு மேல கன்சீலர் யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அதுக்கு மேல ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாம காம்பாக்ட் மட்டும் யூஸ் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க வந்து சும்மா ஒரு கடைக்கு போறீங்க, பக்கத்துல எங்கேயாவது போறீங்க அப்படின்னா நீங்க அதுவே உங்களுக்கு வந்துட்டு எனஃபா தான் இருக்கும். நாளா அந்த மாதிரி வந்துட்டு கலர் கரெக்ஷன் மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேல சும்மா ஒரு காம்பாக்ட் வச்சு செட் பண்ணிட்டு அப்படியே போயிடுவேன். ஜஸ்ட் நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கலர் கரெக்ஷன் வந்து இப்படி இருக்கு. இது வந்து கலர் கரெக்ஷன் பண்ண சைடு, இது வந்துட்டு கன்சீல் பண்ண சைடு. கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்சீல் பண்ணாலும் ஓகே. பிகினரா இருக்கீங்கன்னா ஏதாவது ஒன்று மட்டும் நீங்க பண்ணாலே போதும். கலர் கரெக்ஷன் எய்தர் கலர் கரெக்ஷன் ஆர் கன்சீலிங் ஏதாவது ஒன்று கூட பண்ணிக்கலாம். நீங்க ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். இது வந்து கன்சீல் பண்ண சைடு, இது வந்து கலர் கரெக்ஷன் பண்ண சைடு. டிஃபரன்ஸ் நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்க நான் பண்ணல, இங்க வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிருக்கேன். இந்த சைட்ல இருக்க டார்க்னஸ்க்கும் இந்த சைட்ல இருக்க டார்க்னஸ்க்கும் தெரியும் நினைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு வந்து கன்சீலிங் கலர் கரெக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் இப்ப சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பேலட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கன்சீல் பண்ண இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன், எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான பர்சன்ஸ்க்கு நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்சைட்ல வந்துட்டு இந்த பேலட் இருக்கும். இதுல வந்து டஸ்கி ஸ்கின் டோன் என்ன மாதிரி என் ஸ்கின் டோன்ல இருக்கீங்கன்னா இதுல யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்றது வந்துட்டு இது என்ன ஷேட் நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து உங்களுக்கு இது டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் என்ன ஷேட் நான் யூஸ் பண்றேன்னு. இதுல வந்து ஒரு 2-3 ஷேட்ஸ் அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எது யூஸ் பண்றேன் அப்படின்றது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கன்சீலிங் அப்படிங்கறது அதான். ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து இப்படி இது பண்ணிட்டு ஜஸ்ட் அவ்வளவுதான். நீங்க எதுவுமே ஃபவுண்டேஷன் நேச்சுரலா இருக்கும். கன்சீலிங் பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் லுக் வரும் உங்களுக்கு. அப்படியே நீங்களா இருக்க மாதிரி இருப்பீங்க. ஜஸ்ட் உங்களோட அந்த டார்க் ஸ்பாட்ஸும் அந்த பிக்மெண்டேஷன்ஸும் மறைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். உங்க ஸ்கின் அப்படியே நேச்சுரலா இருக்கும். ஆனா நீங்க உங்க ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா பெட்டரா இருக்கும், பெட்டர் ரிசல்ட்டா இருக்கும். ஓகே கைஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்.